ஒரு அப்பா, அதுக்கு அடுத்து அம்மா, அப்புறமா அவங்களுக்கு பிள்ளைகள் அப்படியே போனா கூட நம்ம என்ன சொல்லுவோம், தாத்தா பேரை சொல்லுவோம். எங்க தாத்தா யாருப்பா அப்படின்னு, எங்க தாத்தா காமராஜர் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெருமை. எங்க தாத்தா வல்லபாய் சர்தார் பட்டேல் அப்படின்னு சொன்னா ஒரு பெருமை. எங்க தாத்தா மகாத்மா காந்தின்னு சொன்னா ஒரு பெருமை. எங்க தாத்தா நேருஜின்னு சொன்னா ஒரு பெருமை. வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னா ஒரு பெருமை. அந்த மாதிரி பாண்டியர்கள் வம்சத்துல இருந்து வந்தவங்க நீங்க. அந்த மாதிரி பாண்டியர்கள் வம்சத்துல இருந்து வந்தவங்களுக்கு இந்த குலதெய்வமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்திரன். இந்த இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. இப்போ எல்லா தேவர்களும் இருக்காங்க. அந்த தேவர்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்திரன் அப்படி அப்படின்னா, இந்திரன் கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு. அது பேருங்க வஜ்ராயுதம்னு பேரு. இந்த வஜ்ராயுதத்தை வேண்டி நீங்க வணங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குமா. அந்த விதத்துல இப்ப எனக்கு தெரிஞ்சு நாங்க இப்ப சொல்லதுக்கு அப்புறமா நல்லா ஒரு தர்மராஜாரு அந்த ரொம்ப வழிபாடு பண்றார். அதை பண்ணும்போது எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து முன்னுக்கு இந்த இளம் வயதுல சாதிச்சு நிறைய செய்யறார். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே கூட அதில் பங்கு பெற்று அந்த இந்திரனை வழிபட்டா நாமளும் அது மாதிரி வரலாம். அதுதான் சொல்றது. இந்த மாதிரி பரிவட்டம் கட்டி ஒரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சனாதன தர்மம், அதாவது சனாதனம்னா என்ன, பாரம்பரியமா நம்ம என்ன சொல்றோமோ அதுதான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சனாதனம் இல்ல ஒழிச்சிருவோம், அதை பத்தி சொல்லிருக்கோம். அந்த மாதிரி இல்லாம சனாதனம் அப்படின்னா என்ன, நம்மளுடைய பாரம்பரியம் தான். என்ன மரியாதை, பெரியவங்க எப்படி சின்னவங்க மரியாதை கொடுக்கணும், சின்னவங்க எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எந்த அளவுக்கு சாப்பாட்டுல உப்பு சேர்த்தா அந்த சாப்பாடை சாப்பிட முடியும், பில்லா பண்டம் குப்பையிலன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம பெரியவங்க. அந்த மாதிரி எதை சேர்த்தால் எது நல்லது, எதை சேர்த்தால் எது கெட்டது, எது உகந்தது, எது சாப்பிட முடியும், எது குப்பையில போட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பகிர்த்து பார்க்கக்கூடிய விஷயம் தான் சனாதன தர்மம். அதுக்கு ஹோல்சேலா ஒரு பேர் வச்சது என்னன்னா சனாதன தர்மம். அப்ப சனாதன தர்மம் இல்லாம நாம வாழக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம எத்தனையோ விதமான சீர்கேடுகளை சந்திக்க நினைக்கிறோம். இப்ப நம்ம தாத்தா இருந்திருப்பார் பாத்தீங்கன்னா 99 வருஷம் 100 வருஷம் பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, எந்த மாத்திரையும் சாப்பிட்டுக்க மாட்டார், நல்லா இருந்திருப்பார். இப்ப நம்ம பார்த்தா காலையில ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, ராத்திரி ஒரு மாத்திரை, இடைப்பட்ட வேலையில கூட மாத்திரை சாப்பிடும். ஐயோ கேசரியா எனக்கு வைக்காதுங்க, எனக்கு சுகர் வைக்காது. அப்போ இதெல்லாம் எங்க நோக்கி போயிட்டு இருக்கு? நாமளே இப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகள்லாம் நாளைக்கு எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் ஒருத்தவங்க வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு விழா. இந்த விழாவை நம்ம எல்லாரும் கலந்துக்கிறோம். எதுக்கு ஒருத்தவங்க ஒரு வீடை கிரகப்பிரவேசம் பண்ணி 10 பேருக்கு அழைப்பு கொடுத்து இது பண்றாங்க?